அடுத்ததாக ராயபுரம் தொகுதியினுடைய மக்கள் தொகை என்னன்னு பார்த்தலாம். முதல்ல 1,56,931 எஸ்ஐஆருக்கு பின்பாக இந்த கவுண்ட் இருக்கு. முன்னதாக 1,98,576 இருந்தது. ஸோ இந்த மக்கள் தொகையில் எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ் ஒரு 400 சாம்பிள்ஸ் விகடன் எடுத்துருக்குறாங்க. நம்ம ஒரு சிலர் பேர் கணிசமான நம்ம எடுத்தோம், ரொம்ப சொற்பமாக. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க நம்ம பேசும்போது அப்படின்னா, அங்கே வந்து திமுக அதிமுக போட்டின்றது நிலவுது. தாவேகா கொஞ்சம் மூன்றாவதாக வந்து டஃப் கொடுக்குறாங்க. இதில் அதிமுக கட்சிக்காகவா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, அதையும் தாண்டி ஒரு தனி மனிதராக ஜெயக்குமார் வந்து அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார். ஸோ ஜெயக்குமாருக்காக எங்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறத அவங்க தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ திமுக அதிமுகவுக்கு இடையிலான பிரதான போட்டி அண்ட் கூட டிவிக்கே டஃப் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்மளுடைய இது இருந்தது. அதே போல் தான் இங்கே வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெறுது. காரணம் என்னன்னா ஜெயக்குமார் அவர்கள். ஸோ அதிமுகவுக்கு 137 பேர் ஆதரவு சொல்கிறாங்க. விசிலுக்கு 129 பேர் ஆதரவு சொல்கிறாங்க. 124 பேர் வந்து உதயசூரியனுக்கு திமுகவுக்கு ஆதரவு சொல்கிறாங்க. சீமானுக்கு 6 பேர், மற்ற கட்சிகளுக்கு 4 பேர். நம்ம பேசும் பொழுது வந்து இதுக்கும் திமுக அதிமுக போட்டி இருந்தது. தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி. இப்படியாப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு மும்முனை போட்டி தான். நம்ம பேசும்போது மக்கள் சொன்ன விஷயங்கள் மூலமாக கருத்துக்கள் மூலமாக ஒரு மும்முனை போட்டி மாதிரி தான் தென்பட்டது. கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் எல்லாரும் பேசியிருந்தாங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட அதே போல் தான் இரட்டை இலைக்கு வந்து 137 பேர் ஆதரவும், அதிலிருந்து அப்படியே ரெண்டாவது இடத்துக்கு விசில் சின்னம் தாவேக்கா வருது. ஸோ இங்கே தாவேக்கா டஃப் கொடுக்குது 129. அதுவே தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் டிஃப்ரென்ஷியேட் ஒரு 4-5 இடங்கள் தான். அங்கே 129, இங்கே 124, மூன்றாவது இடத்துல தாவேக்கா. ஸோ இப்படியாப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் தான் இங்கே வந்து தென்படுது. இதில் தனி மனிதராக மக்கள்கிட்ட ரொம்ப பரிச்சயமானதன் மூலமாக ஜெயக்குமார் டஃப் கொடுக்குறாரு. அதுவே திமுகவில் ஜுபேர்கான் இறக்கி விடப்பட்டிருக்கிறாரு. ஸோ அவரும் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். தாவேக்காவில் கேவி விஜய் தாமு, நாம் தமிழரில் பாபு மகிழன். ஸோ இவங்களாம் பிரதானமாக இல்லாமல் இருந்தாலும் கட்சி பிரதானமாக மற்றவர்கள் வந்து கட்சிக்காகவும் கட்சியினுடைய தலைவர்களுக்காகவும் பரிச்சயமாகறாங்க. பட் விஜயகுமார் தனி மனிதராகவே பரிச்சயமாகிறாரு. என்ன நடக்க போது பொறுத்து வந்து பார்க்கலாம்.